ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நமக்கு நேற்று நடந்த கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ் நமக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கான கீ மட்டும் நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ கீ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அந்த கீ மட்டும் பார்த்துட்டு இதுக்கான தெளிவான விளக்கம் உங்களுக்கு வேணும். ஸோ இது வந்து எங்கே கேட்டிருந்தாங்க, எப்படி கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ இதை பற்றியான விஷயங்கள் என்ன, ஸோ நம்ம வந்து சிலபஸ்ல இருக்கா இல்லையா, படிச்சோமா, நம்ம கிளாஸ்ல வந்து நடத்தணுமா, எப்படி நம்ம இதை வந்து ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான டீட்டெயிலான விளக்கங்களை நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் இப்போ இந்த வீடியோவில் ஜஸ்ட் வந்து நான் என்ன சொல்ல போறேன்னா, இதுக்கான ஆன்சர் என்ன, இது வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ மீன்ஸ் வந்து சிலபஸ்ல வெளியேருந்து வந்திருக்கா, இல்லை நம்ம வந்து எதிர்பார்த்து சிலபஸ்ல வந்திருக்கா அப்படின்ற மட்டும் நம்ம அங்கே பார்த்துட்டு போகலாம். ஓகேவா? ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நமக்கு வந்து The Congress passed the Quit India resolution on 8th August 1942 for the following reason. ஓகேவா? ஸோ எந்த காரணங்களுக்காக 1942 ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி காங்கிரஸ் வெள்ளையனே வெளியேறு அப்படின்ற தீர்மானத்தை நிறைவேற்றுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்காங்க, ஃபெயிலியர் ஆஃப் த கிரிப்ஸ் மிஷன், ஜப்பானீஸ் force move towards India, Jinnah's demand to compel the British to accept the demand of Indian for independence, டு சப்போர்ட் த சோவியத் யூனியன். இதுல ஒரு ஈஸியான பிக்கன் தெரியுமா, டு சப்போர்ட் த சோவியத் யூனியன் அப்படின்றது தப்பு. ஓகேவா? ஸோ அதுக்காக வந்து சோவியத் யூனியனை ஆதரிப்பதற்காக வெளியேறிச்சு அப்படின்றது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதுல வந்து நமக்கு ஈஸியா தப்பு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுலேயே நமக்கு வந்து 5 தூக்கிடலாம். ஸோ தூக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். இங்க பாருங்க, இங்க பி இல்ல 5 இருக்குது, இங்க 5 இருக்குது, இங்க 5 இருக்குது. ஸோ அப்போ நமக்கு ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நமக்கு பாத்தீங்கன்னா 3 அண்ட் ஜின்னாவின் கோரிக்கைக்காக கண்டிப்பா இல்லை அப்படின்னா. ஸோ 3யும் 5யும் நமக்கு தப்பு. ஸோ 1, 2 and 4 வந்து கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஆப்டிடியூட்ல கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் வந்து எங்க கேட்டிருக்காங்கன்னு சொல்றேன். இது வந்து ஈஸியானது, யூனிட் 7ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? நமக்கு வந்து எங்க கேட்டிருக்காங்கன்னா யூனிட் 7ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ யூனிட் 7 இது நமக்கு வந்து ஜென்ரலா காந்தியன் எரா அப்படின்ற டாபிக்ல நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ அதுல இருந்து நமக்கு வந்து இதை கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஆப்டிடியூட்ல சிம்பிளிஃபிகேஷன் அந்த டாபிக்ல இருந்து நமக்கு வந்து ஏபி சீரியஸ், ஜிபி சீரியஸ். ஸோ ஜிபி சீரியஸ், ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் ஜிபி இஸ் விச் S6 is equal to 4095 and R is equal to 4 கொடுத்துட்டு என்ன கேட்காங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் A is equal to என்னன்னு சொல்லி கேட்காங்க. ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இதோட என்ன வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 4. ஸோ 4 அப்படின்ட்டு நமக்கு சாரி 3 அப்படின்னு நமக்கு வந்து பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ 3 தான் நமக்கு வந்து ஆன்சர். ஸோ இதோட விளக்கங்கள் நம்ம வந்து தனியா ஒரு வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம் ஆஃப் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது ஈஸியான ஒரு பிக். 16, 18, 21 அப்புறம் 25 இல்லையா? ஸோ 2, 3, 4 ஸோ அப்புறம் வந்து 29 சாரி இங்க வந்து 5 வரும், 30 வரும். ஸோ அடுத்து நமக்கு வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 30க்கு அப்புறம் லாஸ்ட்டாக உள்ள பாருங்க நம்பர் பாருங்க. ஸோ அது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 25 வரும். ஸோ 30V5 இதான் சாரி 30V25 அதான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். இதுக்கான எக்ஸ்பிளேஷன் நம்ம வந்து தனியாக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த சி மட்டும் நான் வச்சுக்கோங்க. So in certain code language, BEAT is written as YVZG, then what will be the code of mild? ஓகேவா? ஸோ BEAT என்ற வார்த்தையை குறியீட்டு மொழியில் YVZG என எழுதினால் மைல்டு என்ற வார்த்தையை குறியீட்டு மொழியில நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து NROW. ஸோ இதுக்கு வந்து D இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அடுத்தும் பாருங்க ஆப்டிடியூட் கொஸ்டின் தான். ஸோ இது இப்போ பார்த்த எல்லா கொஸ்டினும் நமக்கு வந்து எங்க இருந்து கேட்டிருக்காங்க பாத்தீங்களா? இது எல்லாமே நமக்கு வந்து ரீசனிங் பார்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஆப்டிடியூட்ல பர்டிகுலரா நமக்கு வந்து ரீசனிங் பார்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுவும் நமக்கு அதே மாதிரி எங்க இருந்து கேட்டிருக்காங்க, ரீசனிங் பார்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க இந்த மேல உள்ள கொஸ்டினும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். If Arun lent 5,000 to Balaji for 2 years and 3,000 to Charles for 4 years and simple interest at the same rate of interest and received rupees 2,200 in all from both of them as interest, then rate of interest was கேட்டிருக்காங்க. ஓகேவா? அருண் அப்படின்ற ஒரு பாலாஜிக்கு 5,000 ரூபாயை வந்து 2 ஆண்டுகளுக்கு வந்து கொடுக்குறாரு. 3,000 ரூபாயை 4 ஆண்டுகளுக்கு சார்லஸ் அப்படின்ற கொடுக்குறாரு. ஸோ மொத்தம் அவருக்கு 2,200 வட்டியே கிடைக்குது அப்படின்னா அவருடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவர் வந்து என்ன வட்டி விகிதத்துல கொடுத்துருப்பார் அப்படின்னு கேட்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 10 is the right answer. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி R is equal to 10 is the right answer. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, if Manohar pays an interest of rupees 750 for 2 years on the sum of
rupees 4,500 ஃபைன் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ மனோகர் அப்படின்றவர் 4,500 அசலா வச்சு 2 ஆண்டுக்கு வட்டி கொடுக்குறாரு, 750 ரூபா வட்டி கிடைக்குது அப்படின்னா அவரோட வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8/1/3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ 8.33% வரும். ஸோ 8/1/3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. குரல்மதி bought a raincoat and saved 25 with discount of 20%. What was the original price of the raincoat? Okay, குரல்மதி 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி 25 ரூபாயை சேமித்தால் ரெயின் கோட்டின் அசல் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது ஒரு ஈஸியான கொஸ்டின் ஆக்சுவலா. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 125. ஓகேவா? ஸோ அதோடைய ஒரிஜினல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 125 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்தது பத்தி நமக்கு வந்து இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் நான் சொல்லலாம். ஓகேவா? ஸோ என்ன கேட்காங்கன்னா, டேஷ் ஸ்டேட் இன் இந்தியா ப்ரொவைட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அலாங் வித் மிட் டே மீல்ஸ். ஓகேவா? மதிய உணவு திட்டத்தும் கூட காலை உணவும் கொடுக்கிறது. ஸோ ரீசனா தமிழ்நாடு தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க இல்லையா? ஸோ இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு வந்து ஸோ ஈஸியான கொஸ்டின் அது. மேட்ச் த ஃபாலோயிங் ப்ராடக்ட்ஸ். அப்புறம் அது கூட வந்து எதை மேட்ச் பண்ண சொல்றாங்கன்னா, ஜாகிரபிக்கல் இண்டிகேட்டர்ஸ் டேக். ஓகேவா? ஜிஐ டேக். ஸோ இதை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நமக்கு வந்து டர்மரிக், வீணா, ஹில் கார்லிக். ஓகே, ஸோ கண்டாங்கி சாரி. ஸோ தமிழ்ல உங்களுக்கு வந்து இதை பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து டர்மரிக் அண்ட் ஹில் கார்லிக் ரெண்டும் ஈஸி இல்லையா? ஸோ டர்மரிக் நமக்கு இங்க ஈரோடு இல்லையா? டர்மரிக் அப்படின்றது மஞ்சள் நமக்கு வந்து ஈரோடு, ஹில் கார்லிக் நமக்கு வந்து கொடைக்கானல் இல்லையா? ஸோ மலை பூண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நமக்கு வந்து கொடைக்கானல். ஸோ ஏக்கு 2, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்கு வந்து நமக்கு வந்து 4. அது நம்ம பார்த்துட்டாலே நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது போக நமக்கு வந்து மீதி எல்லாத்தையும் இந்த 2 பிக் பண்ணிட்டாலும் நமக்கு இந்த ஏக்கு 2, சிக்கு 4 நமக்கு வந்து ஆப்ஷன் சி தான் இருக்குது இல்லையா? ஸோ இது போக மீதியும் பார்த்துடலாம். ஸோ தஞ்சாவூர், வீணா அகைன். ஸோ அதே மாதிரி கண்டாங்கி சேரி வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடி. ஓகேவா? அப்போ 2, 1, 4, 3 இஸ் த ரைட் ஆன்சர். 2, 1 அப்புறம் 4, 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ இங்கே பார்த்து தமிழில் வேணா பார்த்துக்கோங்க. ஸோ மஞ்சள் வந்து ஈரோடு, வீணை தஞ்சாவூர், மலைப்பூண்டு கொடைக்கானல், கண்டாங்கி சேலை காரைக்குடி. ஓகே. ஸோ கொஸ்டின் நம்பர் 110. அசசன் அண்ட் ரீசன் கொடுத்துருக்காங்க. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் வாஸ் த ஆதர் ஆஃப் சங்கோலி. ஸோ ஈஸியான கொஸ்டின். ஓகேவா? ஸோ சங்கோலி, மலைக்கல்வன் இந்த மாதிரியான நூல்கள் எல்லாமே அவர் வந்து ஏற்றிருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் அசசன் இஸ் த ரைட். ஓகே, அசசன் நமக்கு வந்து இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சரி. ஸோ அதுக்கு வந்து என்ன கொடுத்தாங்கன்னா ரீசன் பாருங்க, ஹி எடிட்டட் பாரதிஸ் போயம். ஓகேவா? ஸோ இதுக்கான ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த ஆப்ஷன்ல பார்க்கலாம். ஸோ இது ஹி எடிட்டட் பாரதிஸ் போயம், சம் ஆஃப் த போயம்ஸ் இவர் வந்து தொகுத்ததாட்டு வந்து நமக்கு பார்க்கிறோம். ஸோ இது வந்து மோஸ்ட்லி ராங். ஓகேவா? ஸோ சிலவற்றை தொகுத்ததா பார்க்குறோம், மோஸ்ட்லி இது வந்து ராங்கா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க நமக்கு வந்து போத் ஏ அண்ட் RR2. ஸோ ரெண்டுமே கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து மோஸ்ட் ப்ராபபிளி ஒரு சின்ன பாசிபிள் இருக்குது. ஸோ நம்ம என்னோட ஆன்சர் நான் என்ன சொல்லுவேன்னா, ஹி எடிட்டட் த பாரதிஸ் போயம் அப்படின்றது தப்பு. ஓகேவா? ஸோ சி, ஏ இஸ் கரெக்ட் பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ அதான் வந்து என்னுடைய ஆன்சர். ஸோ இதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ இதுவும் நீங்க ஒருவேளை கரெக்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா, ஏ ஒருவேளை கரெக்ட் போட்டிருந்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. நமக்கு வந்து கீ வரட்டும், செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க கால்குலேட் பண்ணிட்டு பிளஸ் ஆர் மைனஸ்ல வந்து இந்த கொஸ்டினே வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 60 கொஸ்டின் கரெக்ட் ஆகுது. இந்த கொஸ்டின் பிளஸ் ஆர் மைனஸ் 1 அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு கொஸ்டின் ஒருவேளை இது நீங்க போட்டு தப்பா இருக்கலாம், இது போட்டு கரெக்டா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுக்கு வந்து கொண்டு வந்துருங்க. ஓகேவா? த ஃபர்ஸ்ட் தமிழ் நியூஸ் பேப்பர் டு பப்ளிஷ் பொலிட்டிக்கல் கார்ட்டூன். ஸோ வெரி ஈஸியான கொஸ்டின். ஸோ என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இது யாருடையது? பாரதியாரோடது. ஓகேவா? ஸோ இந்தியா, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ கேலி சித்திரங்களை வெளியிட்ட முதல் தமிழ் செய்தித்தாள். Question 112. So Dr. Annie Besant joined Theosophical Society. What does Theosophy means in the context? ஓகேவா? அன்னி பெசன்ட் அம்மையார் தியோசபிக்கல் சொசைட்டில வந்து இணைஞ்சாங்க. தியோசோபிக்கல்ல தியோசோபி அப்படின்ற பொருளுடைய விளக்கம் என்னங்க இருக்குங்க? ஓகேவா? தியோசோபி. ஓகேவா? ஸோ தியோ ஃபார் தியாலஜி. ஓகேவா? ஸோ தெய்வீகம், காட் அப்படின்றது. சோஃபி அப்படின்ற நாலேஜ் அப்படின்னு வரும். நாலேஜ், விஸ்டம் அப்படின்ற மாறும். ஸோ அப்போ தெய்வீக ஞானம் அதான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ சி, டிவைன் விஸ்டம் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, அகைன் இஸ் ஈஸியான கொஸ்டின். ஸோ எங்கேருந்து வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து யூனிட் 7 நம்ம எடுத்துக்கலாம். இந்த கொஸ்டின் நம்ம வந்து யூனிட் 7ல இருந்து, அதாவது INMல இருந்து நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்புறம் பாருங்க, டு விச் செக்ஷன் த ஃபாலோயிங் குரல் பிலாங்ஸ் டு நுனிய நூல் பல கற்பினும் மற்றுந்தன்
உண்மை அறிவே மிகும். இந்த குறள் வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுல ஒரு ஈஸியான ஒரு க்ளூ என்ன பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட, ஸோ நம்ம கிளாஸ்லாம் பார்க்கல. ஸோ தெரியல அப்படின்னா கூட எப்படி ஆன்சர் பண்ணலாம்னா, நுனிய நூல் பல கற்பினும் மற்றும் தான் உண்மை அறிவே மிகும். ஸோ என்னதான் படிச்சிருந்தாலும், ஸோ என்னதான் நிறைய நூல் கற்றாலும், நமக்கு இயல்பா ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அதுதான் அப்படின்றது. ஸோ வந்து கல்வியில வராது, பெருமை, நிறை எழுதல்ல வராது. ஸோ ஊழ் அப்படின்ற வரும். ஏன் சொல்றேன்னா, ஊழ்வினை அப்படின்றது ஸோ விதிப்படி தான், இருக்கிறபடி தான் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ நேச்சுரலா என்ன இருக்கோ அதுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்றது. ஸோ நமக்கு வந்து ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஊழ் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ எந்த அதிகாரம் கேட்டிருக்காங்க. ஸோ அகைன் இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8ல திருக்குறள் இருந்து கேட்டிருக்காங்க இல்லையா? யூனிட் 8 திருக்குறள்ல இருந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. So, who was the first women speaker of the independent cabinet when the Justice Party ruled for the third time under Chief Minister Subbarayan? Okay. So, முதலமைச்சர் சுப்பராயன் தலைமையில நீதி கட்சி ஆட்சி அமைக்கும் போது அதுல வந்து சுப்பராயன் வந்து இதா இருந்திருப்பாரு ஒரு இடத்துல. ஸோ அந்த டைம்ல யார் வந்து முதல் பெண் சபாநாயகர்னு கேட்டிருப்பாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது முதல் பெண் சபாநாயகர் கேட்க ஆக்சுவலி முத்துலட்சுமி ரெட்டி தான் ஆன்சர். அவங்க வந்து துணை சபாநாயகர் தான் இருந்திருப்பாங்க. சில பேர் ருக்மணி லட்சுமி சொல்லுவாங்க. ருக்மணி லட்சுமி பார்த்தீங்கன்னா 1937ல காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் போது அவங்க வந்து 2 பொறுப்பையுமே துணை சபாநாயகர் சபாநாயகர் 2 பொறுப்பையும் அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ ருக்மணி லட்சுமி பத்தி கண்டிப்பா தப்பு. ஸோ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தான் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அவங்க கொஸ்டின்ல வந்து எதுனா துணை சபாநாயகர் கேட்டுக்கணும் அப்படின்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ நமக்கு இந்த ஆப்ஷன் பொறுத்தவரையில் அதான் நமக்கு கரெக்டாக வருது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்டு. ஓகேவா? ஸோ இது வந்து எது கரெக்டாக வந்து மேட்ச் ஆகல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எது மேட்ச் ஆகலன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்டாக மேட்ச் ஆகல. ஓகேவா? ஸோ சி வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோகைனின் கொடுத்துருக்காங்க. ஸோ சைட்டோகைனின் வந்து ப்ரொமோட்ஸ் சென்சசன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ முதிர்ச்சியை வந்து ஊக்குவிக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ முதிர்ச்சியை ஊக்குவிக்காது, முதிர்ச்சியை வந்து கட்டுப்படுத்தும் ஆக்சுவலா. ஓகேவா? ஸோ இது வந்து பொருந்தாது. ஸோ மீதி எல்லாமே கரெக்ட் தான். ஓகேவா? மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சின் வந்து பார்த்தீங்கன்னா அபிக்கல் டாமினன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைட்டோகைன் பார்த்தோம் இல்லையா? ஸோ ஜிப்ரலின் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் அமைலேஸ் ஆக்டிவிட்டி, எத்திலையும் வந்து ஃப்ரூட் ரிப்பெனிங்க்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ மீதி எல்லாமே நமக்கு தான். இது வந்து சயின்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்த ஒரு ஈஸியான கொஸ்டின் பாருங்க. ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த விரிவாக்கங்கள்லாம் கண்டிப்பா கேட்பாங்க, பார்த்து சொல்லுவேன். இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஓகேவா? இது வந்து கரெக்டானது. எஸ்சிஆர்டி ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். ஓகேவா? ஸோ இது வந்து தவறானது. ட்ரைனிங். ஓகே, ஸோ அப்போ இது வந்து நமக்கு வந்து தவறானது. அப்போ பி தான் கரெக்ட். ஸோ மீதியெல்லாம் செக் பண்ணிடுவோம். சிஎஸ்ஐஆர் கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், யுனெஸ்கோ யுனைடெட் நேஷனல் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு வந்து 116க்கு ஆன்சர் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ கற்பித்தல் கிடையாது, பயிற்றுவித்தல். ஓகே, ஸோ 117 நெக்ஸ்ட் கொஸ்டின். லோக்கல் வின்ஸ் படி கேட்டிருக்காங்க. ஜியாகிரபி பார்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ லோக்கல் வின்ஸ் சினூக், ஹர்மத்தான், கராபுரான். ஓகேவா? இதுல சின்னூக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த 2 கேள்விப்படலாம் கூட விட்டுருங்க. ஸோ மீன்ஸ் நான் நம்ம கிளாஸ்ல பார்க்கலாம் விட்டுருக்கேன். ஸோ லூ எங்கங்க? லூ வந்து இந்தியா அண்ட் பாகிஸ்தான், அப்படிதானே? ஸோ முக்கியமானது லூ வந்து நமக்கு வந்து இந்தியா அண்ட் பாகிஸ்தான். ஸோ இது வந்து ஸ்ட்ரைட்டாவே பொருத்தி இருக்குது இல்லையா? ஸோ இது வந்து 4 வரும். ஓகேவா? ஸோ டிக்கு 4 பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயும் 4 கொடுத்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, சினூக் அப்படின்னு நமக்கு வந்து ராக்கி மவுண்டன்ஸ்ல வரக்கூடிய சினூக். ஓகே, ஸோ இதுக்கு வந்து 1 தான். ஸோ நமக்கு வந்து 1 and 4 பார்த்தாலும் நமக்கு வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹர்மட்டான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆப்பிரிக்கா, கராப்ரான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்ட்ரல் ஏசியா. ஸோ எல்லாமே ஸ்டேட்டா பொறுத்துக்குது. ஸோ 1, 2, 3, 4 நமக்கு எங்க இருக்குதோ அதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டில நமக்கு ஆப்ஷன் ஏல நமக்கு வந்து 1, 2, 3, 4 இருக்குது இல்லையா? ஸோ அதான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ 117க்கு அப்போ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ சினூக் ராக்கி மவுண்டன், ஹர்மட்டான் மத்திய ஆப்பிரிக்கா, கராபுரான் மத்திய ஆசியா, லூ இந்தியா அண்ட் பாகிஸ்தான். அடுத்த பாருங்க, அகைன் ஜியோகிராஃபி கொஸ்டின், ரிவர்ஸ் ஓரியண்டா கேட்டிருக்காங்க. கரெக்ட்லி மேட்ச் த இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் இன் இந்தியா வித் தேர் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கிவன் பிலோ. யமுனா ரிவர், நர்மதா ரிவர், கிருஷ்ணா ரிவர், காவேரி ரிவர். ஸோ காவேரி ரிவர் நீங்க பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடுவீங்க, அப்படிதானே? ஸோ காவேரி ரிவர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து, ஆனால் அதை மட்டும் வச்சு நம்ம ஆன்சர் பண்ண முடியாதுங்க, அதான் பிரச்சனை. ஸோ காவேரி ரிவர் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குது? காவேரினா நமக்கு வந்து தமிழ்நாடு வரணும், அப்படிதானே? ஸோ அப்போ நமக்கு டிக்கு வந்து டிக்கு 2 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்க 2 இடத்துல நமக்கு வந்து டிக்கு 2 இருக்குது. ஸோ அப்போ நமக்கு வந்து இன்னொன்று தெரியும். இதுல ஈஸியான இன்னொரு பிக் சொல்றேன் நான் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா கிருஷ்ணா ரிவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா நமக்கு கொஞ்சம் பக்கத்துல உள்ளது. ஸோ இந்த ஒரு க்ளூஸை நானே ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணேன். ஸோ இது ஒன்று.
ஸோ காவேரி ரிவர் இருந்தது. அப்போ வந்து சிக்கு வந்து 1 இருக்கணும், டிக்கு வந்து 2 இருக்கணும். ஸோ சி 1 டி 2 அப்படின்னு நமக்கு வந்து பி ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ நமக்கு வந்து பி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ மீதி பார்த்துடலாம். ஸோ யமுனா ரிவர் நமக்கு வந்து உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ஹிமாச்சல். ஸோ இதெல்லாம் யமுனா எங்க இருக்குது? ஸோ கங்காவுடைய ஒரு ட்ரிப். ஸோ அப்போ நமக்கு அங்கதான் அப்படிதானே. ஸோ நர்மதா ரிவர் பாருங்க, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான். இதெல்லாம் நர்மதா, இதெல்லாம் நமக்கு இங்க ஓடுற ரிவர். ஸோ நர்மதா, தப்தி எல்லாமே நமக்கு எந்த ரீஜன் நமக்கு தெரியும் அப்படிதானே. ஸோ ஈஸியாவே கனெக்ட் பண்ணிடலாம். என்ன கேட்டா இது ஒரு ரொம்ப ஒரு ஈஸியான கொஸ்டின். நம்ம மற்றதை மேட்ச் பண்ணல. ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. ஸோ அடுத்து 119 அசன் ரீசன் அகைன் அலாவுதீன் சென்ட் ஜாஃபர் கான் அண்ட் உலுக் கான் அகைன்ஸ்ட் த மங்கோல்ஸ். ஓகேவா. ஸோ அலாவுதீன் வந்து மங்கோல்களுக்கு எதிராட்டு ஜாஃபர் கான் மற்றும் உலுக் கான் அனுப்பினான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மங்கோலியர்கள் தோற்கடிக்கப்பட்டனர் மற்றும் ஜாஃபர் கான் மங்கோலியர்களின் ஆட்சியாளர்களாக நியமிக்கப்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்ட், நமக்கு செகண்ட் ஒன் வந்து நமக்கு வந்து தப்பு. ஓகேவா. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ல ஏ வந்து கரெக்டு, ஆர் வந்து ஃபால்ஸ் நமக்கு. ஓகே. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் இந்த கொஸ்டின் பொறுத்தவரை. நெக்ஸ்ட் கொஸ்டின் 120. இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ லாஸ்ட் கேட்டு நமக்கு வந்து யூனிட் 4 ஹிஸ்டரியிலிருந்து கேட்டுருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் த கீ ஆஸ்பெக்ட் ஆஃப் மகளிர் திட்டம் டு எம்பவர் ரூரல் விமன். ஓகேவா. ஸோ இதில் எல்லாமே சேம். என்ன பண்ணுங்க, லீகல் சட்டமா, ஹெல்த்தா, எஜுகேஷனா, சானிடேஷன் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் தான் நமக்கு வந்து பெர்ஃபெக்டாக வரும். ஓகேவா. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க 121. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். Choose the correct answer from the options given below relating to citizenship. So citizenship வந்து எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ citizenship நமக்கு வந்து ஈஸியான கீவேர்டு வந்து என்ன சொல்றது, பார்ட் 2 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிதானே. ஸோ 1 or 2 or 3 or 4 இந்த குழப்பம் வேணாம், பார்ட் 2 தெரிஞ்சாலே போதும். ஸோ அகைன் உங்களுக்கு ஆர்டிகல் 5 to 11 நமக்கு வந்து சிட்டிசன்ஷிப் அப்படி சொல்றாங்க. ஸோ பாலிட்டி கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஓகேவா. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்டை பற்றி கேட்டிருக்காங்க, அது இதெல்லாம் கரெக்டாகன்னு சொல்லிட்டு ஃபண்டமெண்டல் ரைட் கேன் வேட் பை சிட்டிசன். ஓகேவா. ஸோ ஒரு குடிமகன் விரும்பினால் தனக்கான அடிப்படை உரிமைகளை தள்ளுபடி செய்து கொள்ள முடியுமா? ஓகே. அது வந்து ராங் அப்படிதான். அதுவே உச்ச நீதிமன்றம் நினைத்தால் அடிப்படை உரிமைகளை இடைநிறுத்தம் செய்ய முடியும். ஓகே. அதுவும் வந்து ராங். ஓகே. ஒரு குடிமகன் தனக்கான அடிப்படை உரிமைகளை தள்ளுபடி செய்து கொள்ள முடியாது. ஓகே. கரெக்ட் அப்படிதானே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ராங்னா தேர்ட் ஒன் கரெக்ட் அப்படிதானே. ஸோ அப்போ நமக்கு நீதி புனராய்வின் அடித்தளமே அடிப்படை உரிமைகள் தான் அப்படின்றதும் கரெக்ட். ஓகேவா. ஸோ கண்டிப்பா 1 தப்பு. ஸோ 1 தப்பு அப்படின்றப்ப நமக்கு வந்து ஏயும் பியும் நமக்கு வந்து தூக்கிடலாம் இல்லையா. ஸோ மீதி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அகைன் நமக்கு வந்து 2 நமக்கு வந்து தப்பு அப்படிதானே. ஸோ மீதிக்கு நமக்கு வந்து 3 and 4. ஸோ 3 ஆப்ஷன் எடுத்துடலாம். ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அகைன் பாலிட்டி கொஸ்டின், சுலபமான ஒரு கொஸ்டின். ஸோ சிம்பிளா நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சிருந்தாலே இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஸோ அடுத்து பாருங்க, அரேஞ்ச் த ஃபாலோயிங் இந்த ஆர்டர் அட் பிரசன்ட் இந்த பட்ஜெட் ஆஃப் த கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் பட்ஜெட்டை வந்து எந்த ஆர்டர்ல நமக்கு வந்து சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இந்திய அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்ட வரிசையில் பின்வருவற்றை ஒழுங்கமைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ரிசிப்ட் தான் பண்ணுவாங்க, லாஸ்ட் தான் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவாங்க. ஓகேவா. இப்போ நமக்கு ரிசிப்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஓகே, நமக்கு வந்து 4 அப்படின்றது எக்ஸ்பெண்டிச்சர் நமக்கு லாஸ்ட்லாம் வரும் அப்படின்றது நமக்கு ஓகே. இப்போ எந்த ரிசிப்ட் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்றதான் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன். ஸோ 4 வந்து இவர் கடைசி தான். ஸோ கடைசி நமக்கு வந்து பிஏ மட்டும் தான் எலிமினேட் பண்ண முடியும் தானே. ஸோ ஏஆ சிஆ டியான்னு தெரியாது. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு எது பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெவன்யூ ரெசிப்ட் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து நமக்கு எது பண்ணுவாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பண்ணுவாங்க டோட்டல் ரெசிப்ட், அதுக்கப்புறம் தான் கேபிட்டல் ரெசிப்ட். ஓகேவா. ஸோ இந்த ஆர்டர்லாம் போகும். ஸோ 3 to 1 4 தான் நமக்கு வந்து கரெக்ட். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, டைரக்ஷன் கொடுத்து கேட்டிருக்காங்க, ஒரு நிகழ்வு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ நான் தமிழ்லேயே உங்களுக்கு ரீட் பண்றேன். ஸோ பதில்கள் வந்து பின்வரும் பத்தியில் உள்ள அடிப்படையில் அமையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இந்தியாவில் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள பீமாவரம் இயக்கத்தின் புயல் மையமாக இருந்தது. கொல்லங்கோட்டில் ஊர்வலமாக சென்ற மாணவர்கள் தங்கள் சட்டை பொத்தான்களை கலற்றி காவல்துறையின் தோட்டாக்கள் நிறைந்த துப்பாக்கிகளுக்கு மார்பை காட்டினர். ஓகே. தமிழ்நாட்டில் உள்ள புகழ்பெற்ற பக்கிங்கம் மற்றும் மெட்ராஸில் உள்ள கர்நாடக ஆலைகள் உட்பட கிட்டத்தட்ட அனைத்து ஆலைகளும் வேலை நிறுத்தம் செய்தன. கோயம்புத்தூரில் உள்ள ராணுவ விமான நிலையம் முற்றிலும் எரிந்து நாசமாகப்பட்டது. இது வந்து எந்த இயக்கத்துக்கு வந்து இது பொருத்தமா இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேவா. ஸோ சட்ட மறுப்பு இயக்கம் டைம்ல நமக்கு இப்படி ஒன்று நடந்தா இல்லை. ஓகேவா. ஆப்ஷன் ஏ நமக்கு வந்து இல்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குவிட் இந்தியா மூவ்மெண்ட் நமக்கு வந்து வெள்ளையனே வெளியிருக்கும் டைம்ல நமக்கு வந்து டூ ஆர் டை அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கலாமோ அப்படின்றது இது வந்து பெரிய கேள்விப்பட்டது இல்லை. ஸோ என்னோட ஆப்ஷன் என்ன சொல்லணும்னா
சாரி, ஸோ இது கொஸ்டின் மார்க் இருக்கட்டும். ஸோ அடுத்ததுனா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். ஓகேவா? ஸோ என்ன இது நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல அமைதியா தான் அவர் பண்ண சொல்லிருப்பாரு இல்லையா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தென்னிந்தியாவில சொல்றாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த டைம்ல வந்து கொஞ்சம் கொடூரமாவே நடந்துட்டு இருக்கும். தமிழ்நாட்டுலலாம் கொஞ்சம் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமா நடந்துட்டு இருக்கும். ஸோ என்னோட ஆன்சர் நான் வந்து எது குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பி வெள்ளையனே வெளியேறு இயக்கம் குடுக்குறேன். ஸோ கொஸ்டின்ல ஒருவேளை சி குடுத்திருந்தாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது குடுத்தாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ என்னோட ஆன்சர் வந்து பி வித் இன் த மூவ்மெண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து செக் பண்ணிக்கலாம். அகைன் 2 கொஸ்டின் நான் வந்து டிஸ்பியூட்ல வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, ஆர்ஜேபிஎல் ஈஸ்ட் என்என்எல்பி. ஸோ இது வந்து ஒரு ரீசனிங் கொஸ்டின், ஆப்டிடியூட் ரிலேட்டடான கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதோட விளக்கம் வந்து நம்ம தனியா பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் 7th term and 6th term ஆஃப் ஃபிபனோசி. ஃபிபனோசி அப்படின்றது 0, 1, 1, 2, 3, 5, 8 அப்படின்னா. ஸோ டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க 7th-க்கும் 6th-க்கும். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இது நம்ம வந்து விளக்கம் பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஃபைண்ட் த 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர் ஹூ சம் இஸ் 200. ஆட் நம்பரோடைய சம் வந்து 200 ஆகணும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஈஸியான ஒன்று, கான்சிக்யூட்டிவ் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ சி இஸ் நமக்கு வந்து மோஸ்ட் ஆப்டர் இல்லையா கொடுக்குறதுலையே. The population of a town is increasing at the rate 6% per annum. It was 238765 in the year 2018. Find the population in the year 2016. Okay, so நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை 238765 இருந்தது எனில் 2016ல என்னவா இருந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? சாரி, பி தான். ஆன்சர் பி இஸ் ரைட் ஆன்சர் 212500. ஓகேவா? ஸோ இதுக்கான விளக்கம் நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரின்சிபல் ₹4000 ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% per annum, n is equal to 1 year. இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் ஆஃப் இயர்லி. ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த கிவன் டேட்டா கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி இல்ல 0.5 வரும். 202.5. ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ அசல் 400, ஆண்டு வட்டி வீதம் 5%, n equal to 1 என்று அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் இதன் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, HCF ஆஃப் 144 root A and 120A இஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு ஈஸியான கொஸ்டின். அகைன் HCF LGM வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 130 நமக்கு வந்து ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? இதோட விளக்கத்தை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பீகாக் இஸ் 3191529521. இந்த பீஸ் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதில் வந்து க்ளூவே பார்த்தீங்கன்னா இதில் வந்து இ அண்ட் இ தான் க்ளூ. ஸோ 9 and 9 தான். ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ அகைன் ஆப்டிடியூட் கொஸ்டின், கன்வெர்ட் 7/4 இன்டோ percentage. ஓகேவா? ஸோ 4/4 பிளஸ் 3/4 அப்படி தானே. ஸோ 4/4னா 100, அப்புறம் இன்னொரு 75. ஸோ 175 இஸ் த ரைட் ஆன்சர். பி இஸ் த ரைட் ஆன்சர். இது வந்து பாலிட்டி கொஸ்டின் இருக்காங்க. ஈஸியான ஒரு கொஸ்டின் பாருங்க, எப்படி ஈஸின்னு சொல்றேன். விச் ஆர்டிகிள் ஸ்டேட் ஷால் ஸ்ட்ரைவ் டு ப்ரொமோட் த வெல்ஃபேர். ஓகேவா? ஸ்டேட் ப்ரொமோட் த வெல்ஃபேர்னால எங்க போயிடணும், டிபிஎஸ்பி போயிடணும். அப்படிதானே. ஆஃப் த பீப்புள் பை செக்யூரிங் த ப்ரொடெக்டிங் அஸ் எஃபெக்டிவ்லி அஸ் இட் மே எ சோசியல் ஆர்டர் இன் விச் ஜஸ்டிஸ், சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஷால் இன்ஃபார்ம் ஆல் த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் த நேஷனல் லைஃப். ஓகே, அரசு தேசிய வாழ்வின் அமைவனங்கள் அனைத்திலும் சமுதாய, பொருளியல், அரசியல் நீதி நிறைந்து நிலவுவதாக ஒரு சமுதாய முறையமைவினை பயனுரை எய்தி பாதுகாத்து மக்களின் நலப்பாட்டை வளர்த்திட அரிதின் முயலுதல் வேண்டும் என்று கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நான் அங்கேயும் சொல்லிட்டேன், ஆர்டிகிள் நமக்கு வந்து 15 16 எலிமெண்ட் பண்ணிடலாம். அப்படித்தானே. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா மீதி 38 40 தான் இருக்கும். ஸோ 40 ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது. நம்ம ஆல்ரெடி இதை பற்றி பேசியிருக்கோம். 40 வந்து நமக்கு வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து சம்திங் வரும். அப்படின்னா நமக்கு வந்து ஆர்டிகிள் 38 இஸ் த ரைட் ஆன்சர். பிரிவு 38. இது வந்து காந்தியன் இதுல வரும். ஸோ இங்க வராது. நம்ம வந்து ஈஸியான ஒரு கொஸ்டின் தான், டிபிஎஸ்பிலேருந்து கேட்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, நமக்கு வந்து த growth ஆஃப் பாப்புலேஷன் இன் 1921. ஸோ இது வந்து ஒரு எக்கனாமிக் கொஸ்டின் சொல்லலாம், இல்லைன்னா ஒரு ஜியாகிரபி கொஸ்டின் சொல்லலாம். ஓகேவா? ஜியாகிரபினா சோசியல் ஜியாகிரபி, எக்கனாமினா அதுல வந்து சோசியல் ப்ராப்ளம், அதுல வந்து பாப்புலேஷன் இருக்கும், அதுல கேட்காங்க. ஓகே, ஸோ என்ன சொல்றாங்க, the growth of population in 1921 was held in check. ஓகே, 1921ல மக்கள் தொகை வளர்ச்சி கட்டுக்குள் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. எஸ் ஆர் நோ? எஸ். ஓகே, ஸோ வந்து கரெக்ட். பர்த் அண்ட் டெத் ரேட் வேர் மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் டு இருந்தது. ஸோ கட்டுக்குள் இருந்ததுன்னா ரெண்டுமே, பிறப்பு வீதமும் இறப்பு வீதமும் கிட்டத்தட்ட சமமா இருந்தது. ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டுமே நமக்கு வந்து
சரி. ஸோ அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ அதுவும் செக் பண்ணிக்கணும். ஸோ வந்து கரெக்டான எக்ஸ்பிளேஷனா அப்படின்றது நமக்கு வந்து தேவை. ஓகேவா? ஸோ 135 பாருங்க, ஐங்கூர் முற்றின் முல்லைத்திணை பாடலை பாடியவர் யாரு? ஸோ முல்லைத்திணை வந்து பேனா. ஸோ காட்டுல தான் பேர். குறிஞ்சி, முல்லை, மருதம், நிழல், பாலை அப்படின்னா ஓகேவா? ஸோ மலை சார்ந்த இடம். ஸோ வந்து குறிஞ்சி பாடல் வல்லவர் வந்து கபிலர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முல்லை வந்து நமக்கு வந்து பேயனார். காட்டில் தான் பேய் இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அப்புறம் வந்து மருதத்துக்கு தான் ஓரம் போகியார். ஏன்னா அங்கே வந்து வயலுக்குள்ளே போக முடியாது, ஓரமாக தான் போக முடியும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி, பேயனார் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்க, அசன் அண்ட் ரீசன். அசன் பி ஜீவானந்தம் ஃபார்ம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் சோசியலிஸ்ட் பார்ட்டி. ஓகேவா? பா ஜீவானந்தம் சுயமரியாதை பொது உடைமை கட்சியை ஆரம்பித்தார். எஸ், அவர் ஆரம்பிச்சிருப்பாரு. He had a plan to get communal representation in government service. ஸோ அதுக்கான அந்த வகுப்புவாத கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் பற்றி அவர் எங்கேயும் பேசின மாதிரி நமக்கு இல்லை. ஸோ என்னை பொறுத்தவரை ஆன்சர் 136க்கு ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட், ரீட் த வேர்ஸ் அண்ட் பிக் த ரைட் சாய்ஸ். ஓகேவா? ஸோ ரீட் பண்ணி எது கரெக்ட்னு சொல்லி நம்ம தமிழில் பார்க்கலாம். தமிழ்னால பாடலை படித்துவிட்டு பொருத்தமான விடையை தேர்வு செய்க. வள்ளுவர் செய் திருக்குறளை மறவர நன்கு உணர்ந்தவர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி. நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ ஈஸியானது. இது யாருன்னு மட்டும் தான் பார்த்தோம், மீனிங்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாடலை பாடியவர் யாருன்னா பே சுந்தரனார். ஓகேவா? ஸோ வந்து ஏ வந்து நமக்கு வந்து கரெக்ட். ஸோ சாரி, 1 வந்து கரெக்ட். எல்லா ஜாதியினருக்கும் பொது நூல் திருக்குறள், மனுநீதி எல்லா ஜாதிக்கும் பொது. ஓகே, ஸோ அதான் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ வள்ளுவர் செய் திருக்குறளை மறவர நன்கு உணர்ந்தவர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி. இதுவும் நம்ம கரெக்ட். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற குரலோட இது வந்து பொருந்தி போதா? கரெக்ட். ஓகேவா? ஸோ இந்த பாடலை வந்து மனோமணியம் அப்படின்ற நூல். ஸோ மனோமணியம் பே சுந்தரனார் அவருடைய நூல் தான். அதுல தான் எடுத்தாங்க, சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு எல்லாமே கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நமக்கு வந்து ஸோ அந்த கொஸ்டின் யூனிட் 8ல இருந்து நீங்க எடுத்ததான் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன், த பிரசன்ஸ் ஆஃப் வேரியஸ் ரேசஸ் இன் இந்தியா அண்ட் டு த டைட்டில் ஆஃப் எத்னாலஜிக்கல் மியூசியம். ஓகேவா? இன கண்காட்சி. பல்வேறு இனத்தினை சார்ந்தவர்கள் வாழ்வதால் இந்தியாவை பல இனத்தின் கண்காட்சி அப்படின்னு சொல்றோம். எஸ், அக்செப்ட் பண்ணிக்கலாம். அவரோட ரீசன் என்னன்னா, திராவிடர்கள் இந்தியாவின் உண்மையான குடிமக்கள். ஸோ திராவிடர்கள் இந்தியாவின் உண்மையான குடிமக்கள் அப்படின்றது கரெக்டா இருக்கலாம். ஆனா இதுக்கான ரீசன் அதுவா அப்படின்னு கேட்டா தப்பு. அப்படிதானே? ஸோ பல வகையான வாழ்றதுக்கான இது வந்து இதுக்கான ரீசனா அப்படின்னு கேட்டா என்ன கேட்டீங்கன்னா தப்பு. ஸோ இதுக்கான கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆர் வந்து ஃபால்ஸ் கிடையாது. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. ஸோ இதுவும் ட்ரூ தான், அதுவும் ட்ரூ தான், ரெண்டுமே ட்ரூ தான். ஓகே, ஆனா ஆர் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. என்ன கேட்டா பி தான் மோஸ்ட் கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ். ஓகேவா? ஸோ ஏ வேற எதுவும் இல்லைல்ல. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. ஓகே, சரி. ஸோ இது வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் இல்லை, நாட் ஏ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ ஏ பி வராது, டி வரும். ஓகேவா? ஸோ இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஓகேவா? ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர். என்ன கேட்டீங்கன்னா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ரெண்டுமே ட்ரூ தான், அது ஃபைன். ஸோ ஆர் இஸ் அ நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப். ஓகே, இது வந்து ஒரிஜினல் இன்ஹாபிட் இருக்கும். இந்தியா வந்து ஒரு எத்திக்கல் இதுக்கு சொல்றதுக்காக என்ன சம்பந்தப்படுத்த முடியும் இல்லையா? ஸோ நமக்கு வந்து டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, 139 த எலிமெண்ட் ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் ஸ்ட்ராங்லி இன் த தைராய்டு கிளாண்ட். ஸோ இது ஒரு ஈஸியான கொஸ்டின். ஸோ எல்லாம் ஆன்சர் பண்ணுங்க. அயோடின் இல்லையா? ஸோ தைராய்டு வந்து அயோடின் குறைபாடுனால வரக்கூடிய ஒரு தான். ஸோ அதுக்கு அயோடின் நமக்கு முக்கியம். ஸோ காமன் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் சிஎஃப்சி ஸ்கீம், அதாவது பொது பயன்பாட்டு மத்திய திட்டம், காமன் ஃபெசிலிட்டி சென்டர் ஸ்கீம், விச் இஸ் ஃபுல்லி ஃபண்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ஃபார். ஓகேவா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஃபண்ட்ல பண்றது தான். எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்றதுக்காக பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நேம் த ஏன்ஷியன்ட் மெடிக்கல் டெக்ஸ்ட் டேக்கன் ஃப்ரம் காம்ப்ரிஹென்சிவ் ரிசர்ச் பை எய்ம்ஸ் டெல்லி. ஓகே, டெல்லி எய்ம்ஸால் விரிவான ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட மருத்துவ நூல் பார்த்தீங்கன்னா சுஷ்ருத சம்ஹிதா. ஓகேவா? ஸோ அதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய நூல்கள் வந்து அதில் ஒரு இதாக எடுத்திருப்பாங்க. ஹூ brought டொபாக்கோ இன்டோ இந்தியா இன் த 1508. ஓகேவா? ஸோ முகலுடைய பீரியட்ஸ்ல வந்து யாரு டொபாக்கோ இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்தாங்கன்னா, ஸோ அந்த டைம்ல வந்தவங்களே யாருன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் தான். ஸோ போர்ச்சுகீஸ் ரைட் ஆன்சர். லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழத்தை வச்சு கேட்டிருந்தாங்க, அந்த வச்சு இதை கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்த விஷயம் பாருங்க, 143 த லார்ஜஸ்ட் விண்ட் ஃபார்ம் ஆஃப் இந்தியா டேஷ் டிஸ்ட்ரிக்ட் இஸ் லொகேட்டட் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து மிகப்பெரிய காற்றாலை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எங்க பார்த்தீங்கன்னா முப்பந்தல், கன்னியாகுமரி. ஓகேவா? ஸோ முப்பந்தல், கன்னியாகுமரி. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்க, மேட்ச் கரெக்ட்லி த ஃபெஸ்டிவல்ஸ் வித் தேர் கரஸ்பாண்டிங் ரிலீஜியன். ஓகேவா? ஸோ இது வந்து ஈஸியான ஒரு பிக் பார்த்தீங்கன்னா குருபுராப். ஆக்சுவலாக சொல்லணும்னா இது வந்து கொஞ்சம் தெரியல அப்படின்றதான். ஸோ நமக்கு எத்திக்ஸ்ல இருக்குது. ஸோ நமக்கு வந்து புக்ல இல்லாம இல்லை, இது இருக்குது. ஸோ பிக்கு ட்ரூ அப்படின்னு பார்க்கணும். நமக்கு வந்து
ஓகே ஓகே சார் பிக்கு 1 இல்லையா சிக்கு ஓகே பிக்கு 1 பக்கம் நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ அதை வச்சு இல்லையா, ஸோ அதை வச்சு நம்ம வந்து கரெக்ட்னு சொல்லிடலாம். ஓகேவா, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி தான் கரெக்ட் ஆன்சர். 2143 இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, ஸோ இந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது கஷ்டமாக கேட்டால் கஷ்டம் கிடையாது. ஓகேவா, ஸோ அந்த டைமில் நம்ம வந்து எப்படி திங்க் பண்ணுறோம் அதை பொறுத்து தான். உண்மையாக கேட்டால் கஷ்டம், ஆனால் அந்த கொஸ்டினோட இதை பார்க்கும்போது ஃபுல்லாக பார்க்கும்போது நமக்கு இந்த ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது இது ஈஸி அப்படின்ற மாதிரி ஆயிருது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 145. இந்த சப்ஜெக்ட் enumerated in the concurrent list both the union and state legislative. ஓகே, என்ன சொல்றாங்கன்னா ஒரு பொதுப்பட்டியலில் குறிப்பிட்டுள்ள துறைகள் மீது மத்திய மாநில அரசுகள் ரெண்டுமே சட்டம் ஏற்றலாம். அப்படிதானே? எஸ். ஸோ இது தொடர்பாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சண்டை வரும்போது, அதாவது முரண்பாடு வரும்போது மாநில அரசின் அதிகாரம் தான் மேலோங்கும்னு சொல்றாங்க. அப்படியா? இல்லை. ஸோ மத்திய அரசனுடைய அதிகாரம் தான் மேலோங்கும். அப்படிதானே? ஸோ எக்ஸாம்பிள் நீட் இல்லையா? ஸோ A1 தான் கரெக்ட் நமக்கு. ஸோ அடுத்தது பாருங்க, த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பேஸ்ட் ஆன் த சிவிசி. யாருடைய இதுல கமெண்ட் பண்ணாங்க? சந்தானம் கமிட்டில பண்ணாங்க இல்லையா? ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். ஹூ அமாங் த ஃபாலோயிங் பிரசன்டட் த வேஜ் குட் ஸ்ட்ராட்டஜி டு growth மாடல். ஓகேவா, ஸோ வந்து அதாவது கூலி பொருட்களின் வளர்ச்சி உத்தி மாதிரியை வந்து சமர்ப்பித்தவங்க யாரும் கேட்டிருக்காங்க. நம்ம ஹராட் டோமர்ல அப்படி படிக்கல, பிசி மகளோமிஸ் பதரும் படிக்கல, ஜவஹர்லால் நேரு விட்டு பேசல. ஸோ சிஎன் வக்கீல் அண்ட் பிஎம் பிரணாந்தா அவர் தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஸோ அடுத்து பாருங்க ICRISAT. ஓகே, இன்க்ரீசாட். ஸோ ICRISAT. ஓகேவா, ஸோ வந்து பார்த்தோன்னே சொல்லலாம் எதுக்காக பண்ணாங்கன்னா, இங்கே இதோட ஃபுல் ஃபார்ம் உங்களுக்கு தெரிஞ்சதை ஆன்சர் பண்ணிருப்பீங்க ஆக்சுவலாக. ஸோ பார்த்தீங்கன்னா இது என்னன்னா இன்டர்நேஷனல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஃபார் த செமி ஆரிட் டோபோகிராஃபி. ஓகேவா, ஸோ செமி ஆரிட் டோபோகிராஃபி. ஓகேவா, ஸோ செமி ஆரிட் அப்படின்றது வறண்ட நிலம், ஸோ ட்ரை லேண்ட் ஃபார்மிங் பற்றி சொல்வது. ஓகேவா, ஸோ அதான் இதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா, ஸோ 149 மேட்ச் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் த கிவன். ஸோ வெரி ஈஸியான கொஸ்டின் ஐஎன்எம்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எதுங்க உங்களுக்கு ஈஸியான பிக்கு? ஸோ எல்லாமே ஈஸியான பிக்குன்னு சொல்லலாம். ஸோ மெட்ராஸ் மகாஜன சபா ரொம்ப ஈஸியான பிக் அப்படிதானே. ஸோ மெட்ராஸ் மகாஜன சபா நமக்கு வந்து எப்போ வரும்? ஸோ நமக்கு 1884 அப்படிதானே. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளே நமக்கு ஈஸியாக தான். ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் நமக்கு வந்து எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க? 66 ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படிதானே. ஸோ இது வந்து 4 வரும். ஓகேவா, ஸோ அப்போ வந்து என்ன வரும்னா 4. ஸோ எல்லாத்தையும் பார்த்தலாம். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் நமக்கு வந்து 52 பண்ணிருப்பாங்க அப்படிதானே. ஸோ 52 பண்ணிருப்பாங்க. ஓகே, ஸோ 4. ஸோ அப்போ வந்து 4 3 2 1. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அதை விட ஈஸி இல்லையா? ஸோ அப்போ நமக்கு எங்க இருக்கு பாருங்க. ஸோ நான் இதை சொல்றதை விட இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஈஸி சொல்லிக்கலாம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். 4 3 2 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின், சுபாஷ் சந்திர போஸ் கன்வெர்டட் த டேஷ் இந்தோ சோசியலிஸ்ட் பார்ட்டி. ஓகேவா, ஸோ அவர் எதை பண்ணாருன்னா சம்வாதி சங்கம் தான் பண்ணாரு. ஸோ மீதி எதுவுமே பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம எங்கேயும் அப்படி படிக்கல இல்லையா? ஆரிய சமாஜ் படிக்கல, பிராச சமாஜ், பிரம்ம சமாஜ் எதுவும் படிக்கல. ஸோ 150 ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள் இந்த கிவன் ஃபிகர் இஸ் கேட்டிருக்காங்க. ஸோ என்னங்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து A127. ஸோ நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்க்கும்போது கிளியராக பார்க்கலாம். ஸோ கால்குலேட் த டேஸ் பிட்வீன் த 12 ஜனவரி 2004 அண்ட் 7 மார்ச் 2004. ஸோ நமக்கு என்னன்னா இதில் லீப் இயரா அப்படின்றது மட்டும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ C54 இஸ் த ஆன்சர். ஓகேவா, ஸோ 153 இஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ கோனிக்கல் விடன் பீஸ் ஒரு 484 சென்டிமீட்டர், தென் ஃபைண்ட் இட்ஸ் வால்யூம் வென் இட்ஸ் ஹைட் இஸ் 105. 484 சென்டிமீட்டர் சுற்றுலா கொண்ட ஒரு மரக்கூம்பின் உயரம் 105 சென்டிமீட்டர் எனில் கூம்பின் உயரம் அளவை காண்க. ஸோ 153க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா C 652190. ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம வந்து தனியாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆப்டிடியூட் கொஸ்டின் ஏரியா வால்யூம் வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் ரேஷியோ ஆஃப் த வால்யூம், அகைன் ஏரியா அண்ட் வால்யூம் இல்லை ரேஷியோவில் கொண்டு வரலாம். நீங்கள் ratio of the volume of the two cones is 2:9. Find the ratio of their radii if the height of the first cone is half the height of the second cone. இரு கூம்புகளின் கன அளவுகள் 2:9 என்ற விகிதத்தில் இருக்கிறது. முதல் கூம்பின் உயரமானது இரண்டாவது கூம்பின் உயரத்தில் பாதி இருக்கும் பொழுது அதன் ஆரங்களின் விகிதம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஆரங்களின் விகிதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:3 இஸ் த ரைட் ஆன்சர். எங்க இருக்குது? ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா, 153 பி இஸ் த ரைட் ஆன்சர். So 155 பாருங்க, ஈஸியான கொஸ்டின். ஸோ டைம் அண்ட் ஒர்க். ஸோ 60 workers can spin a battle of coin in 7 days. How many days will 42 workers spin it? ஓகேவா, 60 வேலைகள் செஞ்சாங்கன்னா ஒரு பருத்தி 100 உருண்டை 7 நாட்கள்ல நூற்றுவாங்க அப்படின்னா 42 பேர் சேர்ந்தாங்கன்னா எத்தனை நாள்ல பண்ணுவாங்க அப்படின்றது. ஸோ ஈஸியான கொஸ்டின் அகைன். ஸோ ஏ
10 days இல்லையா? ஸோ 155க்கு A 10. 156, what is the smallest 2-digit number that is exactly divisible by 156 and 124 கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 14508. So option D is the right answer. So find the smallest that can be divided 254 and 508 which leaves the remainder 4. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமை, இந்த ரெண்டும் பெருக்கல் பலன் இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக இதான் வந்து நமக்கு எல்சிஎம். ஸோ அப்போ இது கூட ஒரு 4 ப்ளஸ் பண்ணாதான் ஆன்சர். ஸோ A is the right answer. ரைட்டா? So 158, the number of seats in the Tamil Nadu Legislative Assembly for SCs and STs. So classலயே பார்த்தோம் ஆன்சர் என்னங்க? ஸோ இது வந்து 2. இதான் நமக்கு வந்து க்ளூ. ஸோ 44 and 44 plus 2. ஓகேவா? Dash is an example of export promotion policy in Tamil Nadu as per the Export Preparation Index 2020. ஓகேவா? ஸோ ஏற்றுமதி தயாரிப்பு குறியீடு 2020 படி ஓகே தமிழ்நாட்டில் ஏற்றுமதி மேம்பாட்டு கொள்கைக்கு டேஷ் ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்காங்க. ஸோ இதுல கொடுத்துருக்க ஆப்ஷன்ல நீங்க பாருங்க. ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. துறை வாரியான திட்டவட்டமான கொள்கை குறைபாடு. ஓகே, வாய்ப்பே இல்லை இல்லையா? ஏற்றுமதி செய்தி மடலை எப்போதாவது வெளியிடல், அதுவும் இல்லை. தொழில்துறைக்கான துறைவாரி ஏற்றுமதி திட்டங்கள் வாய்ப்பு இருக்குது. அனைத்து ஏற்றுமதியாளருக்கும் நிதி உதவி அளித்தல். ஓகேவா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ சி. 160 அடுத்தது ஐபிஓபி ஸ்கீம் இஸ் இம்ப்ரூவ் டு த குவாலிஃபை ஆஃப் த ஓல்டர் பர்சன் டு ப்ரொவைடிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ திட்டம் வயதானவர்களுக்கு பின்வருவற்றை கொடுத்து தரத்தை மேம்படுது. எதை வந்து கொடுக்குதுன்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ 1 மட்டும் தான். அவங்களுக்கு வயதானவங்களுக்கு தையல் பயிற்சியோ, அவங்களுக்கு கடனோ, அவங்களுக்கு வந்து எழுத்துறை மேம்பாடு கொடுக்கறதுனால என்ன பயன்? நோ பயன் அப்படின்னா. ஸோ அவங்களுக்கு வந்து கரெக்டான தங்குமிடம், மெடிக்கல் கேர் கொடுக்குறது. ஸோ 1 ஒன்லி சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் காமனாக யோசிச்சாலே போட்டுடலாம். ஸோ இது பாருங்க, தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் விமன் கவுன்சில் மீட்டிங் வாஸ் ஹெல்ட் ஆன் 12th January. ஓகேவா? ஸோ சில இடங்கள்ல இதை பார்த்தது மாதிரி இருந்துச்சு. ஒரு கொஸ்டின் மார்க் வச்சுக்கோங்க. இதையும் அந்த டிஸ்பியூட் வச்சுக்கோங்க. ஸோ என்னோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12th January 2014. இது ஆல்ரெடி ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. 162 தேவபாண்டியன் இக்கதை செய்தவர் மூவர். ஓகே, ஸோ இங்க பார்க்கலாம். தேவபாண்டியன் இக்கதை செய்தவர் மூவர் என்ற கம்பரின் கூற்றுப்படி, ஓகேவா? ஸோ கூற்றுப்படி என்னெல்லாம் கரெக்ட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நமக்கு வந்து ராமாயணம் செய்த மூவர் வான்மீகி, வசிட்டர், போதநாயனார். ஓகே, இது கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ இது வந்து யூனிட் 8ல கம்பராமாயணம் இந்த இலக்கியத்திலிருந்து கேட்டிருக்காங்க. வசிட்டர் செய்தது வசிட்ட ராமாயணம், போதையானார் செய்தது போதையான ராமாயணம், விசையரும் ஒரு ராமாயணம் செய்துள்ளார், அதை வந்து அத்தியாயம ராமாயணம் என்று கூறுவர் உலர். ஸோ இதுவும் கரெக்டாக, எல்லாமே கரெக்டாக. ஓகேவா? ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. ஸோ ராமாயணத்துன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 163. ஸோ சில பேர் வந்து கன்ஃபியூஸ்ல கேட்டது கொஸ்டின் ஒன்று. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹுமாயூன் வாஸ் அ க்ரூரர் பாமினி சுல்தான். ஹுமாயூன் வந்து ஒரு கொடுமையான பாமினி. ஹுமாயூன் நம்ம முகல்ல தானே பார்த்தோம், எப்படி இங்கு பாமினி சொல்றீங்க அப்படின்னு டவுட் வந்துருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு ஹுமாயூன் இருந்திருப்பாரு. ஸோ அவர் வந்து கொடூரமான ஒருத்தரான்னு கேட்டீங்கன்னா எஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஆக்சுவலா ரீசன் தேர் வாஸ் அ fratricidal வார் பிட்வீன் ஹிஸ் அக்சசன். பதவியேற்புக்கு முன்னால ஒரு சகோதர சண்டை ஏற்பட்டது ஒரு காரணமா இருக்கலாம்னு சொல்றாங்க. எஸ், ரெண்டுமே கரெக்ட். ஓகேவா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நேம் த நோட்டட் மேத்தமெட்டிஷியன் ஆஸ்ட்ரோனோமர் ஆஃப் த குப்தா பீரியட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது ஈஸியான கொஸ்டின் இல்லையா? குப்தா பீரியட்ல நமக்கு மேக்ஸ்னாலே ஆரியப்பட்டது தான் இல்லையா? ஸோ த டெஃப்லான் இஸ் மேனுஃபேக்சர்ட் ஃப்ரம். ஸோ தேடி பார்த்தா இது வந்து பி தான் கரெக்டான ஆன்சர். பி குளோரோ பென்சோடி ஃப்ளோரைடு. ஓகே, டெஃப்லான். ஓகே, இதுல அகைன் பாருங்க ஒரு பிசிக்ஸ் கொஸ்டின், அதாவது அதை விட நமக்கு சயின்ஸ் கொஸ்டின். ஹவு டு த பிஸ்கட் ரிமைன்ஸ் கிரிப்ஸ் வென் கெப்ட் இன் அ பிரிட்ஜ். ஓகே, குளிர்சாதன பெட்டியில் வைக்கும்போது ஏன் பிஸ்கட் மொறுமொறுப்பு தன்மை மாறாமல் இருக்குது அப்படின்னா அது வந்து லோ ஹியூமிடிட்டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? 167 to develop export at district level, district export promotion committees have been formed in all state in India. ஸோ எது தவறுன்னு கேட்டாங்கன்னா தெலுங்கானால வந்து ஃபார்ம் பண்ணிருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ 167க்கு சி. ஹூ ஹேஸ் 168 கொஸ்டின். WHO who has recently declared which outbreak as a public health emergency of international concern. ஓகேவா? ஸோ எதை வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர், அதாவது அதாவது
மக்களுடைய நல அவசரம் கருதி எதை வந்து அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரங்கு அம்மையை வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஓகேவா? குரங்கம்மை பேர் பார்த்தீங்கன்னா மங்கி பாக்ஸ் அப்படின்றது. 168. Okay, so next question baga to the main source of natural alkalinity of rocks that which contain the dash. So alkalinity என்னென்ன காம்பவுண்ட்லாம் இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி கார்பனேட், பைகார்பனேட் அண்ட் ஹைட்ராசைடு. ஸோ இதுல தான் நமக்கு வந்து என்ன இருக்கும், alkalinity இருக்கும். ஓகே, ஹூ இன்ட்ரோடியூஸ் த மன்சப்தார் சிஸ்டம்? ஸோ அகைன் வெரி வெரி ஈஸியான கொஸ்டின். யாருங்க? அக்பர் இல்லையா? ஸோ அங்க பாருங்க பேர்கள் கேட்டிருக்காங்க. ஓகேவா? போஸ்ட் நேம், அவங்களோட ஒர்க் இருக்காங்க. ஓகேவா? காசில் குசத். ஓகே, ஸோ யாரு? எனி கெஸ்? அவர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் அப்படிதானே? ஸோ முக்கடம் ஒரு ஈஸியான பிக் அப்படிதானே? ஸோ முக்கடம் வந்து நமக்கு வந்து வில்லேஜ் ஹெட்மேன். ஸோ போட்டால் கரெக்டாக வருமா பார்க்கலாமா? ஸோ பிக்கு வந்து 4, பிக்கு 4னா 2 இருக்குது. ஓகே, பியும் டியும் தூக்கிடலாம், ஏஎன் சியில் தான் ஒன்றா. ஸோ முஃப்தி அமீர்-இ-தாத். ஓகே, ஸோ முஃப்தி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யாருன்னா லீகல் இன்டர்பிரர், அவர் தான் வந்து முஃப்தி. ஸோ அமீர்-இ-தாத் அப்படின்றது சீஃப் சிட்டி மேஜிஸ்ட்ரேட். ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். 3421 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ 172 the two Mughal emperor who wrote their autographies were. ஓகேவா? ஸோ அவங்களுடைய சொந்த பெயரை அவங்களே எழுதியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அக்பரை வந்து ஈஸியாக தூக்கிடலாம். அக்பர் தான் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாபர் அண்ட் ஜஹாங்கீர். ஓகே, பாபர் அண்ட் ஜஹாங்கீர். ஓகே, முகமது கவான் மதராசாஸ் இஸ் அ லார்ஜஸ்ட் லைப்ரரி கண்டெய்னிங் கலெக்ஷன் ஆஃப் 300 மான்சூல். ஸோ இது ரொம்ப ஈஸியான இல்லை. எங்கங்க அவர் முகமது கவான் தன்னுடைய மதராசா வந்து பண்ணியிருந்தாரு? எங்க பண்ணிருந்தாரு? பிடார்ல பண்ணியிருந்தாரு இல்லையா? சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஈஸியான கொஸ்டின் அகைன். ஸோ எல்லாமே வந்து ஹிஸ்ட்ரி கொஸ்டின். ஸோ அப்புறம் பாலிட்டி கொஸ்டின். ஸோ ஆர்டிகல் 12 ஸ்டேட் அப்படின்றோட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் பார்லிமெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் கரெக்ட், ஆல் ரீஜனல் அத்தாரிட்டிஸ். ஸோ 1 and 2 கரெக்ட்னால நமக்கு வந்து எல்லாமே வந்துருக்கு. ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு உறுப்பு 12, அதாவது ஆர்டிகல் 12 அரசு அப்படின்ற சொல்ல வந்து எதுக்கெல்லாம் உள்ள கொண்டு வருது அப்படின்னு சொல்லி. ஸோ ரீட் பண்ணி பாருங்க. ஸோ 175 the main aim of deficit financing. ஸோ deficit financing வந்து எதுக்காக பண்றாங்கன்னா டெவலப்மெண்ட்டுக்காக. ஸோ growth அப்படின்னு கரெக்ட். ஸோ ஒன்லேயே வந்து எனக்கு தெரிஞ்சு ஏ தான் கரெக்டாக இருக்கும். ஸ்டெபிலிட்டி அப்படின்றது கொஸ்டின், ஈக்குவாலிட்டி கூட வரலாம். ஸோ இது வந்து growth அண்ட் டெவலப் கூட சம்மந்தப்பட்டது. ஸோ ஏ தான் என்னை பொறுத்தவரை கரெக்ட். ஸோ இந்த கொஸ்டின் டிஸ்பியூட் வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டான எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சோட நீங்கள் சொல்லுங்க. ஓகே, 176 if unemployment accused due to the automation process in industries. ஓகேவா? ஸோ அதாவது தொழிற்சாலைகளில் தொழில்நுட்பத்தின் காரணமாக அன்எம்ப்ளாய்மெண்ட் நடக்குது. அது வந்து என்ன அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவோம் நம்ம? ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிதானே? அதாவது கட்டமைப்பு வேலை வாய்ப்பின்மை. ஓகேவா? ஸோ இதனால வருது. ஸோ சீசனல் அப்படின்றது அந்த சீசனுக்கு வேலை இல்லாமல் போறது. டிஸ்கைஸ் அப்படின்றது நமக்கு வந்து ஒருத்தர் பார்க்குற வேலையை 4 பேர் சேர்ந்து பார்க்குறது. ஸோ நமக்கு வந்து விவசாயத்தில் நடக்கும் இல்லையா? ஓகே, த சர்ச்லைட் வாஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் நியூஸ் பேப்பர் வாஸ் பப்ளிஷ். ஓகேவா? இது வந்து எங்கன்னு கேட்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஏ இஸ் ரைட் ஆன்சர், பாட்னா. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. which are the following statement are true about Khan Abdul Ghaffar Khan? ஸோ ரொம்ப ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ஸோ பார்க்கலாம். ஸோ கான் அப்துல் கான் ஒரு பஸ்தூன் தலைவர். எஸ் இஸ் அ ரைட் ஆன்சர். கான் அப்துல் கான் பாட்ஷா கான் என்றும் அழைக்கப்படுகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ், அதுவும் கரெக்டான ஆன்சர் தான். கான் அப்துல் காப்பர் கான் எல்லை காந்தி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவாங்க. எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கான் அப்துல் காப்பர் கான் குடை கித்மக்ஸை நிறுவியவர். இதுவும் கரெக்ட். ஓகேவா? ஸோ 3, 4 நீங்க வந்து நல்லாவே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ 1, 2 நமக்கு ஈஸியாக தான். ஸோ 3, 4 நமக்கு வேணும் அப்படின்னாலே டி இஸ் த ஒன்லி ஆப்ஷன். அதை வச்சு நீங்க ஆன்சர் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? அடுத்த பக்கம் விச் பார்ட்டி அப்சர்வ் பிளாக் டே? ஸோ யார் வந்து பிளாக் டேயை ஜூலை 1947 வந்து பண்ணாங்க, பார்ட்டிஷனுக்கு எதிராக பண்ணாங்க அப்படின்னா ஹிந்து மகாசபா தான் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது அகைன் ஒரு ஈஸி கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் கொஸ்டின் 180. So if 12 farmers can plow a field in 49 days, then find the number of days reduced in 21 farmer plow the same field. 12 உழவர்கள் ஒரு வயலை 49 நாட்களில் உழுவர். 21 உழவர்கள் வயலை உழுதால் எத்தனை வேலை நாட்கள் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? எத்தனை வேலை நாட்கள் குறையும்னு கேட்றாங்க. கொஸ்டினோட தன்மையை வந்து நம்ம வந்து பாத்துக்கணும். ஓகேவா? ஸோ 49 நாள் அவங்க வேலை செஞ்சது 28 நாளா வந்து எத்தனை வேலை நாட்கள் குறையும் அப்படின்னா 28 நாளா மாறும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் அவங்க என்ன ஆன்சர் கொடுக்க போறான்னு தெரியல. ஏன்னு பாத்தீங்கன்னா நான் இதை சொல்லிடுறேன். ஸோ 12 பேர் சேர்ந்து பண்ணாங்கன்னா 49 நாள் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா கொஸ்டின் என்ன, 21 பேர் சேர்ந்து பண்ணாங்கன்னா எத்தனை நாள் வேலை பார்ப்பாங்க அப்படின்ற நம்மளுடைய கொஸ்டின். ஸோ இது நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா கொஸ்டின் மார்க்ஸ் ஈக்குவல் நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
28 அப்படின்றது வரும். ஓகேவா? அதாவது 21 பேர் சேர்ந்தாங்கன்னா 28 நாள்ல வேலை செய்வாங்க. இப்போ கொஸ்டின் என்னன்னா, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ் ரெடியூஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அது இங்க தமிழ்ல கொடுக்கும்போது என்ன கேட்டிருக்காங்கன்னா, வயலை உழுதால் எத்தனை வேலை நாட்கள் குறையும் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலா அப்போ எனக்கு என்னன்னா 28, அதாவது நமக்கு வந்து நார்மலா 49ல இருந்து 28 குறையிறது கேட்டிருக்காங்களா இல்லைன்னா என்னன்னு தெரியல. ஸோ நான் 28 போடுறேன். ஸோ இதான் வந்து மேக்ஸிமம் கரெக்டா இருக்கும். ஓகேவா? இல்லைன்னா என்ன வரும், 49 28 மைனஸ் பண்ணா 21 வரும். ஸோ அது கூட இருக்கலாம்ன்றது என்னோட கணிப்பு. அதுக்காக தான் சொன்னேன். ஓகேவா? ஸோ 28 தான் பார்க்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. A satellite is placed on orbit in 7 hours 16 minutes 20 seconds. Calculated second. ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் வந்து 7 ஹவர்ஸா 7 into 60 into 60 எல்லாத்தையும் செகண்ட்ல நமக்கு ஆயிடும் அதுதானே. அப்புறம் 16 into 60 பிளஸ் ஒரு 20 எல்லாத்தையும் பிளஸ் பண்ணா என்ன வருதோ அதான் நமக்கு வந்து ஆன்சர். ஸோ ஏ வருது 26180 இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? Okay, the ratio of the volume of the cube that the sphere which exactly fits inside the cube. ஒரு கனசதுரத்துக்குள்ள கரெக்டா ஃபிக்ஸ் ஆகக்கூடிய ஒரு கோளத்தோடைய ரேஷியோ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆரத்தோடைய ரேஷியோ வந்து என்னவா இருந்திருக்காங்க. ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். 6:by அதான் நமக்கு வந்து இங்க கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ 183 the America's famous Golden Gate Bridge is 6480 feet long with 756 feet tall tower. A model of this bridge exhibited in fair is 60 feet long and what is the feet of tall towers? ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து ஸோ இது மாதிரி ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒரு அமெரிக்காவில் பிரபலமான தங்க நுழைவாயில் பாலம். ஸோ அது வந்து ஒரிஜினலா 6480 அடி நீளமும் 756 அடி உயரம் இருக்குது. ஸோ அதோடைய மாதிரி படம் ஒன்று கிரியேட் பண்றாங்க. அதுல 6480 60 அடின்னு மாத்தினாங்கன்னா 756 எப்படி மாத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 7 அடியா மாத்திப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம விளக்கங்கள் பார்க்கலாம். ஸோ 184 as an reason the Nilgiris is the least populated district of Tamil Nadu. Yes, absolutely correct. It is located in the northwestern part of the Tamil Nadu. So இதுவும் கரெக்ட் தான். நார்த்வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு தான். நமக்கு இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா both A and R are true or explains A. ஸோ இதை எப்படி இது எக்ஸ்பிளைன் பண்ணுது? ஸோ இப்போ இங்க வந்து நார்த் வெஸ்டர்ன்ல இருக்கிறதுனால கம்மியா இருக்கா அப்படிங்கிறது நமக்கு வந்து தப்பு இல்லையா? ஸோ இது வந்து என்ன கேட்டீங்கன்னா தப்பு. ஓகேவா? ஸோ நமக்கு நாட் எக்ஸ்பிளைன் தான் கரெக்ட். ஸோ ரெண்டுமே ட்ரூ, ஆனா இட்ஸ் நாட் எக்ஸ்பிளைன், அதான் நமக்கு வந்து கரெக்டானது. ஓகேவா? ஸோ 185 பார்க்கலாம். ஸோ எல்லா சமாதானம் கொடுத்துருக்காங்க, நீங்களே இதை ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னா. ஸோ இதுதான் ஆன்சர் சொல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா சதி வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜம் அப்படிதானே. ஸோ ஏக்கு வந்து ட்ரூ ஒரு ஆப்ஷன் இருக்கா பாருங்க. ஸோ 2 2 இடத்துல இருக்குது. ஸோ அடுத்து பார்க்கலாம். என்கரேஜ் த இன்டர் மேரேஜ் அமாங் த டிஃப்ரெண்ட் காஸ்ட். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை சமாஜ் இதை பண்ணாங்க. ஓகே. ஃபைட் அகைன்ஸ்ட் அன்டச்சபிலிட்டி. ஸோ அன்டச்சபிலிட்டிக்கு எதிராக வந்து பண்ணவங்க வந்து ஆரிய சமாஜ். சர்வீஸ் டு மேன் இஸ் சர்வீஸ். ஸோ இது வந்து ராமகிருஷ்ண மிஷன் அப்படிதானே. ஈஸியானது. ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன வருது 2 3 4 1 எங்க இருக்குது 2 3 4 1. ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நீங்க இதுக்கு வந்து 3 இஸ் த ரைட் ஆன்சர். சரி, டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ என்ன வருதுன்னா உடன்கட்டை ஏதலுக்கு எதிரான செயல்பாடு நமக்கு வந்து பிரம்ம சமாஜம் அப்படிதானே. ஸோ கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவை, கடவுளுக்கு மனிதனுக்கு செய்யக்கூடிய சேவை, கடவுளுக்கு செய்யக்கூடிய தொண்டு அப்படின்னு சொன்னது ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன். ஸோ இந்த 2 பிக்லேயே ஈஸியாக வந்துடும் ஆன்சர். ஓகே. ஸோ இது நம்ம வந்து தமிழ்லேயே பார்க்கலாம். தொடரை பொருளோடு பொறுத்துக. ஸோ முந்தையிருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர். அவர் யாருன்னு பார்த்தோன்னா நனி நாகரிகர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது வந்து 3 தான் கரெக்டாக வரும். நீரின்றி அமையா உலகம் போல அப்படின்றது எதுக்கு ஓமையா வந்திருக்குதுன்னா இந்த காதல் தான். ஓகேவா? நீரின்றி உலகம் வந்து எப்படியாவது அமையாதோ அதே மாதிரி காதலும் நீ இன்றி நான் இல்லை அப்படின்றது மாதிரியான வரும். ஸோ நமக்கு இதை பற்றி சொல்லிடலாம். ஸோ ஆப்ஷன் சி 3124 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? மந்தினி ஞானத்து வாழ்வோருக்கெல்லாம் உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தாரே அப்படின்னு சொல்லக்கூடிய காப்பியம் எது? ஸோ உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தார் நம்ம பார்த்துருப்போம், மணிமேகலை. ஓகேவா? சி மணிமேகலை இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தித்திக்குமோ அப்படின்றது யாரு பாடினதுன்னா ஆண்டாள் வந்து பாடினது. ஓகேவா? ஸோ நாச்சியார் திருமொழியில ஆண்டாள் பண்ணது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். The father of genetics is Mendel. ஓகே. அதே மாதிரி the blood grouping was discovered by இரத்த வகைகளை கண்டறிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கார்ல் லேஸ்டேனர். ஓகே. ஸோ சி இஸ் ரைட் ஆன்சர் 190க்கு.
ஸோ கிராசிங் ஓவர் ரிசல்ட் இன் குறுக்கேற்றத்தினால் ஏற்படுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஜீன்களின் மறு இணைவு, அதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ரீகாம்பினேஷன் ஆஃப் த ஜீன். ஓகே, ஜீன்களின் மறு இணைவு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், CIASC 2022 has been awarded to தமிழ்நாடு for the invention related to, எதுக்காக வந்து அவார்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. ஸோ எதுக்காகலாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து விவசாயம் மற்றும் சந்தை கழிவுகளை வந்து மறுசுழற்சி செய்வதற்காக ஒன்று, அதே மாதிரி காகித மறுசுழற்சி. ஸோ மறுசுழற்சிக்காக தான் கொடுத்துருப்பாங்க. தானிய கலவை உற்பத்தி கழிவு இல்லை. ஸோ அப்புறம் நமக்கு 1 and 3னா நமக்கு வந்து D is the right answer. ஓகேவா? If person consumes an average of 2 liters of water per day, then express the quantity in moles. ஓகேவா? ஸோ 1 லிட்டர் அப்படின்றது 55.555 மோல்ஸ் வரும் இல்லையா? பார்க்கும்போது நமக்கு வந்து 111.11 மோல், அதான் கரெக்ட். ஓகேவா? 193க்கு ஆன்சர் பி. 194, லைஃப் இஸ் இந்தியா primarily based on the agriculture which is depend for its very extension on the. ஓகே, இந்தியாவில் வாழ்வாதாரம் வேளாண்மையை முன்னிட்டே உள்ளது. அத்தகைய வேளாண்மை இருப்பு அதிகமாக சார்ந்திருப்பது வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன். நமக்கு அதுதான் அதிகமான மழை தெரியுது. ஓகேவா? வடகிழக்கு பருவமழை சில இடங்களில் மட்டும் தான் மழை தருது. ஸோ அது வந்து பெருசா இல்லை, சார்ந்து இருக்குன்னு சொல்லலாம், ஆனால் பெருசா இல்லைன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அகைன் பாருங்க, இது வந்து லோத்தலை பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு கொஸ்டின். ஆக்சுவலா டிஎன்பிசி வந்து இப்படி கேட்பாங்கல்ல, அது ஒரு ஒன்று கூட நம்ம பார்க்கணும், சந்தோஷப்பட்டோம். லாஸ்டா ஒரு கொஸ்டின் கேட்காங்க. இது ஃபவுண்டட் அட் தி கல்ஃப் ஆஃப் காம்பே. ஓகேவா? ஸோ அந்த லோத்தல் வந்து கல்ஃப் ஆஃப் காம்பேல இருக்குன்னு சொல்ல, குஜராத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. கரெக்டா? ஸோ அது வந்து கரெக்ட் அப்படிதானே? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்ட். ஒன்லி இருக்குது பார்க்கலாம். இது ஃபவுண்டட் வித் டாக்யார்ட் 216 மீட்டர் வைடு 37 மீட்டர் லாங். இதெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்லாம் சொல்லியிருந்தேன், ஆனால் கேட்டிருக்காங்க. இதுல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது 216 இல்லை, இது வந்து 218. ஓகேவா? ஸோ இது வந்து தவறானது. ஓகேவா? ஸோ டக்யார்ட் கனெக்டட் த பொகாவா ரிவர். ஓகே, ஸோ கேட்டிருக்காங்க. எஸ், இட் வாஸ் அ போர்ட் சிட்டி அண்ட் ஃபாரின் ட்ரேட் வாஸ் கேரிட் ஆன். ஓகேவா? ஸோ இதுவும் வந்து கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து எது இப்போ தப்புன்னு கேட்கணும் தானே. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்து 2 ஒன்லி மட்டும் தான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். 196 பாருங்க, அகைன் இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் பேஸ்டா கேட்காங்க. மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, லோத்தல், பனவாலி. ஓகேவா? ஸோ மொஹஞ்சதாரோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ஸ்டேச்சு ஆஃப் டான்சிங் கேர்ள் அப்படிதானே, ட்ரூ போட்டுக்கலாமா? ஏக்கு ட்ரூ. ஹரப்பா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிமித்ரி, ஹச்டி சிமித்ரி இருந்துச்சு. லோத்தல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐவரி ஸ்கேல் நமக்கு கிடைச்சிச்சு. பனவாலி டெரகோட்டா ப்ரோ கிடைச்சி. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2143 இஸ் த ஆன்சர். ஓகேவா? சி இஸ் த ஆன்சர் மீன்ஸ். அடுத்து பாருங்க, லோக்பால், the aim of establishing லோக்பால் அண்ட் லோகாயுக்தா. ஸோ ரெண்டத்தையும் வந்து எதுக்காக நிறுவனாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு எதுக்காக? redress the citizens உடைய grievance அப்படின்னா. ஸோ லோக்பால் லோகாயுக்தாவை நிறுவனம் முக்கிய நோக்கம் குடிமக்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக. ஸோ அக்கார்டிங் டு 2011 census, that percentage is the main workers in India labor force was employed in the agriculture sector and allied activities. ஓகே, ஸ்கூல் புக்ல ஒரு பியூர் ஃபேக்ட் கேட்டிருக்காங்க. 48.6%. ஸோ why is commercialization of agriculture so called? ஓகே, வேளாண்மையின் வணிகமயம் என எதனால் அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா, குடும்ப நுகர்வு காரணமாக்க முடியாது, ஃபேமிலி கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை, குடும்பத்தின் ஒரு பகுதி இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? அதான் ஆப்டர் ஆகுது. ஸோ சேல் இன் மார்க்கெட், சந்தையின் விற்பனை, இவற்றில் ஏதும் இல்லையும் இல்லைன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதில் கொடுத்துருக்க பார்த்தா ஏபியை நம்ம தூக்கிடலாம். ஸோ சி இஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஓகே, ஸோ லாஸ்ட் கொஸ்டின், சட்டத்தின் ஆட்சி என்னும் கருத்தாக்கத்தை சரியாக விளக்கும் கூற்றுகளை தேர்வு செய்க. சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தை அரசியல் இருந்து மீட்டெடுப்பது அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கட்டும், பார்க்கலாமே. ஓகே, ஸோ கரெக்ட் மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கலாம். சட்டத்தின் ஆட்சி என்பது அரசு வெவ்வேறு குழுக்களுக்கு வெவ்வேறு சட்டத்தை எது இல்லை அப்படின்னா, ஸோ எல்லாத்துக்கும் ஒரே எந்த பாகுபாடும் கிடையாது. சட்டத்தின் ஆட்சி சட்டத்தின் முன் அனைவரும் சமம். கரெக்ட். ஓகேவா? ஸோ 3 கரெக்ட் அப்படின்றப்ப நம்ம வந்து பார்க்கும்போது எந்த ஆப்ஷன்ல ஆகுது? ஸோ 1 தப்பு கண்டிப்பா. அது நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது தப்பாயிரும், இது தப்பாயிரும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 பார்க்கணும். சட்டத்தின் ஆட்சி என்பது இறைவழி கோட்பாட்டை முன்வை தப்பு. ஓகேவா? ஸோ 1 and 3 தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ அகைன் பாலிட்டி இஸ் என்ன கொஸ்டின். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீல் பண்றீங்க? ஸோ என்ன கேட்டீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மாடரேட்டான கொஸ்டின் பேப்பர். என்ன கேட்டால் ஒரு நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா 70 கொஸ்டின்ஸ் வரை நீங்க வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் பேப்பர் தான். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு? ஸோ ஏதாவது கொஸ்டின் உங்களுக்கு டவுட் அண்ட் டிஸ்பியூட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இதோட தெளிவான விளக்கம் நமக்கு வந்து தனியாக ஒரு இதில் தனியாக ஒரு வீடியோ நமக்கு வந்து வருது. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ஸோ நம்ம எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் உங்களோட இதை வந்து செக் பண்ணிக்கலாம். டிஸ்பியூட் இருக்க கொஸ்டின் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபைனலாகவும் பார்க்கலாம்.
ஸோ எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்றத செக் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதான் பேசிக்கா சில விஷயங்கள் படிச்சுட்டு போனா நம்ம வந்து அந்த ரேங்க்ல வந்திருக்கலாம் அப்படின்றது தான். என்னை கேட்டா எல்லாருமே இந்த 760 to 70க்குள்ள தான் நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ அதாவது இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, இது வந்து கொஞ்சம் ஜிஎஸ் நல்லா படிச்சிருக்கவங்களே அவ்வளோதான் பண்ணியிருப்பாங்க. ஓகே சுமாரா இப்போ தான் நான் படிச்சேன் அப்படின்றவங்க 50 கொஸ்டின்ஸ் மேலேயே கரெக்ட்டா போட்டிருப்பாங்க. ஓகே. ஸோ உங்க மார்க் என்னன்னு சொல்லி செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ தேங்க் யூ. என்ன டவுட் இருந்தாலும் கீழ சொல்லுங்க.